ஸோ இவங்க உருவாக்கியிருக்கிற இந்த ரோபோ வந்து கடலுக்கு அடியில் போயிட்டு என்ன குழாய் இருக்குது அதில் லீக் ஆகுது அப்படின்னா அந்த குழாயை இயக்கக்கூடிய வேல்வு. எதுக்காகனா டால் பில்டிங்ஸ்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க, மேன் பவர் யூஸ் பண்ணி. அது குறைக்கிறதுக்காக இது மேலே ஏறி க்ளீன் பண்ணும். இதில் நாங்கள் கேமரா மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக இது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுதான் என்ன அமௌண்ட் ஆகுது? 4 to 5 lakhs. 4 to 5 lakhs ஆகுது. ஜஸ்ட் ஹேக்கத்தான்ஸ் அப்படின்னு இருக்காது. இதில் வந்து கேம்ஸ் இருக்கும், ஃபன் கேம்ஸ் இருக்கும், என்டர்டெய்னிங் கேம்ஸ் இருக்கும். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் a lot of hackathons are there. இந்த வாட்டி வந்து அரௌண்ட் 250+ ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து 250+ மேலே காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அரௌண்ட் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ. அதில் வந்து நிறைய மித்ஸ் ப்ரிவேலிங் இருக்குது. இப்போ சைக்காலஜிஸ்ட்னா ஐயோ உங்களை பார்த்தா ஓடி போயிடணும், நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டீபங்க் த மித்ஸ் என்ன மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். ஈவன் ஃபார் அ நார்மல் பீப்புளுக்கும் வந்து யூ கேன் கோ ஃபார். எனக்கு வந்து அப்நார்மாலிட்டி இருந்தால் தான், மென்டல் இல்னஸ் இருந்தால் தான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சம்டைம்ஸ் ஐ ஹேவ் அ ஸ்ட்ரெஸ். மெகனுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். இன்னைக்கு நம்ம விஐடியில் இருக்கக்கூடிய டெக்னோ ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டெக்னோ ஈவெண்ட்டில் நிறைய முக்கியமான படைப்புகள் வந்து உருவாக்கியிருக்காங்க மாணவர்கள். அவங்க கிட்ட இப்போ உருவாக்கப்பட்ட இந்த டெக்னிக்கலான டேர்ம்ஸ் என்ன, இது எதுக்கானதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரபு. வணக்கம், நான் பேராசிரியர் கருணாமூர்த்தி. ஸோ இவங்க உருவாக்கியிருக்கிற இந்த ரோபோ வந்து கடலுக்கு அடியில் போயிட்டு என்ன குழாய் இருக்குது அதில் லீக் ஆகுது அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த லீக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த குழாயை இயக்கக்கூடிய வேல்வு, அந்த வேல்வ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. வணக்கம், என் பேர் ஆதித்யா. நான் வந்து டீமோட கேப்டன். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இந்த டேக் நார்வேன்னு ஒரு காம்படிஷனில் போயிருந்தோம். அதில் வந்து 2nd place வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பைப்லைன் இன்ஸ்பெக்ஷன் ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. இந்த சேலஞ்சுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து நார்மலாக ஸ்விம்மிங் பூலில் பண்ணுற மாதிரி பண்ணாமல் அங்கே வந்து ஆக்சுவல் லேக்கில் வந்து போய் லேக்கில் ஒரு பைப் போட்டாங்க. அப்போது ஆக்சுவல் நார்மல் லேக்கோட கண்டிஷன்ஸில் போய் நாங்கள் வந்து ரஃப் வெதர்ஸில் போய் இந்த பைப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதன் மூலிமா சேதாரம் ஏற்பட்டிருந்தா கப்பலுக்கு எவ்வளோ கோடி வந்து கப்பல் சேவ் பண்ணும்? இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு இது வாங்குறோம். இப்போ கப்பலில் வந்து ஒரு ஆயில் ஸ்பில் ஆயிருச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோரில் செலவாகும். பணம் செலவு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலாம் பாதிக்கும், கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கும். ஸோ அப்போ இப்போ மனுஷனால கீழே இறங்கி ரொம்ப ஆழமான இடத்துக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும் கடலுக்கு அடியில். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ண முடியும். இப்போ ரொம்ப நேரம் வந்து கடலுக்கு அடியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா மனுஷங்களால முடியாது. ஸோ இப்போ இது மிஷின்னா நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் போய் வேலை செய்ய முடியும். இப்படி இது வேலை செய்யும்போது இதோட பேட்டரியும் வந்து குறைய ஆரம்பிக்கும். பேட்டரி குறைஞ்சிட்டா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு இது பழையபடி போய் ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே உட்காந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் போய் அந்த வேலையை செயல்படுறதுக்காக செல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு விஷயங்களை புதுசாக இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த வாட்டி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? நாங்கள் வால் கிளைம்பிங் அண்ட் க்ளீனிங் ரோபோட். இது எதுக்காகனா டால் பில்டிங்ஸ்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க, மேன் பவர் யூஸ் பண்ணி. அது குறைக்கிறதுக்காக இது மேலே ஏறி க்ளீன் பண்ணும். இதில் நாங்கள் கேமரா மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வாலில் இருக்க கிராக்லாம் டிடெக்ட் பண்ணுவோம். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸோ எதுக்காக இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க? ரொம்ப சேலஞ்சிங்காகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நாங்கள் யோசித்தோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டா பண்ண ஃபீலே நமக்கு இருக்காதுல்ல. அதுக்காக தான் இப்படி ரொம்ப கஷ்டமான இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்காக இந்த ரோபோட் நாங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கோம். நாங்கள் இது ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 6 months ஆச்சு இது பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஃபியூச்சர் அப்ளிகேஷனில் பண்ணலான்னு. ஸோ விஐடி டெக் ஈவெண்ட்டில் நிறைய ரோபோட்டிக் திங்ஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது எஃப்என் ரேஸ் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி ரோபோமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பாத்தில் வந்து இது வந்து சோர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ட்ராக் வந்து ஃபைனலாக அங்கே முடியும். ஓகே, அது வந்து ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி அங்கேருந்து திருப்பி வர மாதிரி. ஸோ இது ஓரளவுக்கு டஃப்பான காம்படிஷன் தான். பட் அதுக்கேற்றபடி நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா, ஆர்டினோ கூட மாடிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கேற்றபடி அது போகும். ஸோ இந்த ரோபோமேஸ் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணி விளாட்லாம்? யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, எப்படி விளாட்ணும் காட்டுங்க. இப்போ சாம்பிளுக்கு இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்க மூவ் பண்றது இன்வெர்டட் லைன் ஃபாலோவர் மாதிரி. எப்படின்னா பிளாக் லைன் எதையுமே அது கன்சிடர் பண்ணாது, ஒயிட் லைன்ஸ் மட்டுமே, அந்த ஒயிட் பாத்ல மட்டுமே அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்றபடி அவங்க கோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ரோபோமேஸ் இது கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சும்மா கேம் ஈவெண்ட்டுக்காக பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது இன்வர்ஷன்ன்றதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி அது இன்வெர்ட்டடா யோசிக்கிறாங்க. இப்போ நார்மல் லைன் ஃபாலோன்னு பாத்தீங்கன்னா பிளாக் லைன்ல அது பாட்டுக்கு போகுது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட்.
இப்போ வந்து ஒயிட்னு மாற்றினா அது எப்படி யோசிக்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ரோபோ So we are Technocrats Robotics and நாங்கள் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் லைக் IACs and Robocon போவோம். ஸோ we build rovers. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் அபவுட் ஃபார்மிங். தேர் இஸ் அங்கே ஒரு பால் ஷூட்டிங் மெக்கானிசம் வச்சு தேர்ட் இயர் எனக்கு போகணும் அந்த பால். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம். ஸோ வி கிவ் த பர்சன் ஹூ கம்ஸ் டு அவர் காம்படிஷன் அவங்க வந்து நம்ம பாட்ஸை வந்து மேனுவலாக ஹேண்டில் பண்ண விட்ருக்கோம். ஸோ தேர்ஸ் அ கோல் போஸ்ட் தேர் அண்ட் வி கேன் ஹேண்டில் ஆர் பாட்ஸ், தே கேன் ஹேண்டில். அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? ஸோ அதுதான் என்ன அமௌண்ட் ஆச்சு? 4 to 5 lakhs. 4 to 5 lakhs ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ரோபோகான் பேசிக்லி ஒரு கண்ட்ரிக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பேஸ்கெட் பால் வச்சு கொடுத்தோம். அதாவது ஒரு ஃபீல்டில் எவ்வளோ இனோவேஷன் நம்ம கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டெக்னோ விஐடியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை பண்ணும்போது இங்கே ரொபாட்டிக் காஸ்டியூமில் ஒருத்தர் இருக்காரு. பயங்கர வெக்கையாக இருக்குது. எப்படி இதை பிரதர் என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலேயே மூச்சு விட முடியுமான்னு தெரில, தயவு செஞ்சு கழட்டிட்டீங்களேன். ஹாய் ப்ரோ. அப்பா பயங்கர ஹெவியாக இருக்கா? ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது தேர்மோகோல் தான், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலேஜ் ஃபுல்லாக வந்து ரோம் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கரெக்டு தான். இது ஃபுல்லாக தேர்மோகோல் போட்டு ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு வேர் திஸ் காஸ்டியூம் அண்ட் சுத்திஃபை ஷோ ஹாய் பாய் டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த காஸ்டியூம் நம்ம வந்து டெக்னோ விஐடியோட நாலேஜ், பவர் அண்ட் எஜுகேஷன் அந்த 3 டேர்ம் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காஸ்டியூம் போடுறோம். இந்த காஸ்டியூமோட பேர் வந்து பிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த டெக்னோ விஐடி ஃபெஸ்ட்லாம் ஒரு நல்ல விஷயம். இம்ப்ரூவ்ஸ் யுவர் பேஷன். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ விஐடியில் வந்து சைக்காலஜி கிளாஸ் வந்து இந்த வருஷம் தான் ஆட் ஆகிருக்குன்னீங்க. எங்கே பார்த்தாலும் பசங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அதிகமாக சொல்கிறது நாங்கள் பார்க்குறோம். சைக்காலஜி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஐடி எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு பசங்க? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த இயர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் சிலபஸே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் வெரி யூனிக் சிலபஸ். மற்ற காலேஜஸில் வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி சிலபஸ் இல்லாமல் இட் இஸ் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். இப்போ 50% தியரி படிக்கிறாங்க அப்படின்னா வந்து 50% வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கிளைண்ட்ஸ்க்கு போனாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி தான் சிலபஸ் வச்சுருக்கோம். உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்குது சொன்னீங்க இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா there are 2 things. ஒன்று வந்து அகடமிக் ப்ரெஷர், ஒன்று அவங்களா செல்ஃபாக எடுத்துக்கிறது. இன்னொன்று வந்து சொசைட்டி அவங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய மார்க் வாங்கணும், உடனே பிளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதனாலேயே வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிந்து ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் அ நார்மல் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஆக்சுவலி அ வெரி ஹை டிமாண்ட் for a psychologist because when you look into the ratio. Yeah ma'am. So அந்த ஒரு சில பசங்க என்ன பண்றாங்க, டேபிள் ஏதோ கேம்ஸ் மாதிரி இருக்கு பாக்கும்போது. Yes. So இன்னும் வந்து அதை ப்ரோமோட் பண்றதுக்காக because VIT is well known for technology இல்லையா? ஸோ சைக்காலஜி பற்றி நிறைய தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதில் வந்து நிறைய மித்ஸ் ப்ரிவேலிங் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்னா ஐயோ உங்களை பார்த்தா ஓடி போயிடணும், நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அந்த டீபங்க் த மித்ஸ். அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட்க்கும் சைக்காட்ரிஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். ஈவன் ஃபார் அ நார்மல் பீப்புளுக்கும் வந்து யூ கேன் கோ ஃபார் எனக்கு வந்து அப்நார்மாலிட்டி இருந்தால் தான், மென்டல் இல்னஸ் இருந்தால் தான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஃபார் அ நார்மல் பீப்புள் சம்டைம்ஸ் ஐ ஹாவ் அ ஸ்ட்ரெஸ், அகெயின் நீங்கள் சொல்கிற மாதிரி டிப்ரெஷன் இருக்கலாம், அவங்களுமே வந்து வரலாம். அதே மாதிரி டி அடிக்ஷன் இதுக்கு இப்போ வந்து மொபைல் அடிக்ஷன் ரொம்ப இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து இங்கே வரலாம். அது மாதிரி தெரப்பீஸ் நிறையா, ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, டான்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு நிறைய லேட்டஸ்ட் அடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி எல்லாம் இந்த எக்ஸ்போவில் பேசுகிறோம் நாங்கள். சூப்பர், வெரி நைஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலி இது எதுக்கான ஆள், இங்கே என்ன பசங்க பண்ணுறாங்க? ஓகே, எல்லாருக்குமே சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கலாம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஹேக்கர்ஸ் அவங்களோட சிஸ்டம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கானது. இது ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி அண்ட் ஆல்சோ ஒரு காம்படிஷன். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு சர்வர் கொடுத்துருவோம் அண்ட் அதை அவங்க ஹேக் பண்ணணும்.
அதில் இருக்கிற டேட்டாஸை திருடி எடுக்கணும். இதில் வின் பண்ணுற பசங்களுக்கு தனியான கேஷ் ப்ரைஸஸ், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தனியாக போகும். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அவங்களோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் தேர் இஸ் அ பேட் சைட், கண்டிப்பாக ஒரு லைக் மோசமான சைடும் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களோட டேட்டா திருடப்படும் போது உங்களால் அதை செக்யூராக வச்சுக்கணும் இல்லையா, நீங்களும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த செஷனுமே. ஸோ விடி காலேஜில் பசங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றியும் கேட்கலாம். டெக்னோவெட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, டெக்னோவெட் வந்து டெக் ஃபெஸ்ட் ஆஃப் விஐடி சென்னை. டெக் ஃபெஸ்ட்னு சொல்கிறனால இட் இஸ் ஆல்சோ அ ஃபெஸ்டிவல். இது வந்து ஜஸ்ட் ஹேக்கத்தான்ஸ் அப்படின்னு இருக்காது. இதில் வந்து கேம்ஸ் இருக்கும், ஃபன் கேம்ஸ் இருக்கும், என்டர்டெய்னிங் கேம்ஸ் இருக்கும், அண்ட் வி ஆல்சோ ஹேவ் a lot of hackathons that are there. And this year's Technovit is very special because the theme is itself AI for sustainability, and which is a very much important these days. So it's very special, and the college itself is like everyone is having the fun and they're getting involved in all the activities happening. So it's very special. எனக்கு ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கோர்ஸ் வந்து 3 years. நான் ஃபர்ஸ்ட் இயரில் வரப்போ ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தேன். தட் இஸ் ஒரு நியூபியா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ பார்க்குறப்ப நம்ம எப்போ இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் இயர் வரும்போது அடுத்தபடி ஏறினேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போய் அடுத்த கமிட்டியில் ஒரு ஒர்க் பண்ணேன். ஸோ தேர்ட் இயர் என் ஃபைனல் இயர்னு வரப்போ நான் இது வரைக்கும் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு எனக்கு ஓவரால்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அது ஒரு பெரிய விஷயம். நான் என்னோட 3 years ஜேர்னியில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி வந்து எங்கள் இந்த வாட்டி வந்து அரௌண்ட் 250+ ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து 250+ மேலே காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அரௌண்ட் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து டெக்னாலஜியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் வைஸ் எப்படி இருக்குது? பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ட்ரீம் ஆஃபர், சூப்பர் ட்ரீம் ஆஃபர்னு நிறையா இருக்குது. பிஸ்னஸ் ஸ்கூலுக்கும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, நல்லாவும் இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும் எடுக்காமல் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து டிசிஎஸ் அதெல்லாம் வந்து எங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. நிறைய இன்டர்ன்ஷிப் லைக் தேர்ட் இயர்லேருந்தே நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பேசிஸில் கம்பெனிஸ் வருது. அதுலேருந்து டேரெக்டாக இன்டர்ன்ஷிப் நடந்து கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து நடத்தும் போது வி கெட் a lot of experience and exposure in terms of வர கம்பெனிஸுமே சரி, நிறைய ஜாப் ஃபேர்ஸ் நடக்கும். அதே நேரத்தில் எங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், எங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதுவுமே நிறைய அதில் இம்ப்ரூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, அகாடமிக்ஸ் மட்டும் எல்லாமே கிடையாது. ஏன்னா மற்ற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இன் விஐடி வந்து என்னன்னா அகாடமிக்ஸ் ப்ளஸ் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்பில் லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக நாலேஜ், யூ நீட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகேவா? அது வந்து விஐடி எனக்கு தருதுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட் எப்படி நடக்கும், அது எப்படி நம்ம நடத்தணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, எங்கள் ஸ்பான்சர்ஷிப் எப்படி, மர்ச்சன்டைஸ் எப்படி பிடிக்கிறது, எல்லாமே ஒரு மேஸ்காட் எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைனிங்லேருந்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ் ஒன்லி ப்ரோ. ஸோ அந்த பேஸில் இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது தவிர காலேஜ் ஆஸ் அ ஹோல் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு லைக் விஐடி மோஸ்ட் பீப்புள் ஜாயின் ஹியர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். அண்ட் placements is one of the main reasons. இது I mean not only for placements, அதை தவிர சில பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் விஐடிலேருந்து வர லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் போனஃபைட்ஸ் வந்து ரொம்பவே வெளிநாட்டில் வேல்யூவாக இருக்குது. அண்ட் தேர் ஆல்சோ 2+2 ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 years இங்கே படிக்கலாம், 2+2, 3+1 இந்த மாதிரி 2 years இங்கே படிக்கலாம், 3 years இங்கே படிக்கலாம், 1 year or 2 years you can go study in abroad university. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாங்கள் தியரி பேஸ்டாக மட்டும் படிக்காமல் ஐவி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் கூட போகிறோம். ஸோ அதெல்லாமும் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். விஐடியில் சூப்பராக இருக்கும். நிறைய டெக்னிக்கல் இவெண்ட்ஸ் இருக்குது, நான் டெக்னிக்கல் இவெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் ப்ளஸ் என்னன்னா, இதை வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரன் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ப்ரோ. நீங்கள் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி மைண்ட் எப்படி இருக்குன்னா, லைஃப் இஸ் டு பி எக்ஸ்ப்ளோர். அப்படி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. பர்சனலாக நாங்கள் ரிசர்ச்சர்ஸ் தான். இந்த காலேஜ் வந்து ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுக்குது, ரொம்ப ஃப்ரீடம். இப்போது இந்த டெக்னோவியேட்டே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எல்லாமே இந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபேக்கல்டிஸ் வந்து சும்மா கைட் பண்ணுவாங்க, எதுவும் இது பண்ணிக்கூடாதுன்னு. மற்றபடி இங்கே இருக்கிற ரோபோ ஷோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். I am from Kerala, and coming to Chennai, people used to ask me like, for engineering, why choose Chennai? You could have studied in Kerala itself. But still, I would say like joining VIT Chennai was the best decision because you get much exposure here. You get to meet people from different states of the country. Like from every state we have people, and it's a very much different experience. I mean, this has been எங்களுக்கு வந்து இது ஒரு 1.5 மாசமாக நாங்கள் அதை பண்ணிருக்கோம். அண்ட் லைக் இனிஷியலாக எஸ் எங்களை இதை எடுத்ததுவே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரீவியஸ், பிகாஸ் திஸ் நாட் நியூ ஃபார் அஸ். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் தினம் தான் நடந்துட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் லைக் கல்மினேஷன் ஆஃப் செவரல் ஈவெண்ட்ஸ் டுகெதர்னு, லைக் எல்லா ஈவெண்ட்டும் சேர்த்து பண்ணுற மாதிரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் எடுத்திருக்காங்க உள்ளேயுமே. அண்ட் இது இட்ஸ் டிஃபிகல்ட், பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் வி ஆல்ஸ் காட் அக்கஸ்டம் டு இட். அது எங்களுக்கு பழகிருச்சு. அண்ட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, யூ கெட் நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேங். அண்ட் டீச்சர்ஸ் நிறையாவே இந்த இடத்துல கைட் பண்ணது வந்து ஹெல்ப் பண்ணது. சீனியர்ஸுமே நிறைய கைட் அண்ட் ஹெல்ப்பும் இதில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க?
ஆக்சுவலி ஜாஸ்தி. இந்த வாட்டி மேஸ்காட்ன்றதே ஒரு புது ஐடியா தான். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ஃபேக்கல்ட்டிஸோட கைடன்ஸ் வச்சு தான் நாங்கள் இந்த ஈவெண்ட் நடத்துகிறோம். அவங்க வந்து லைக் அதுக்கு கரெக்டாக புஷ் பண்ணி நமக்கு அந்த ஸ்பேஸும் கொடுக்குறாங்க, அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் தராங்க. ஸோ வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஃபேக்கல்ட்டி சார். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ப்ரொஃபஷனலாக நம்மளால் எப்படி இருக்க முடியும் அந்த ப்ராக்டிசஸும் கொடுப்பாங்க. லைக் லேப் டியூட்டி போடுவாங்க, எக்ஸாம் டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். உள்ளே வந்து உள்ளே ஜஸ்ட் ஐயோ எதுவுமே தெரியலன்னு வந்தாலும் லைக் அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லா இன்ஸ்டியூட்டும் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக அப்படி இருந்தால் தானே கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டிஸும் இருக்காங்க. எப்படின்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக நம்ம கூட லைக் எனக்கு இவ எப்படியும் அந்த மாதிரி அவங்க என்ன ட்ரீட் பண்ணி எல்லாம் சொல்லிக் கொடுத்து எனக்கு எதுவுமே தெரியலன்னா கூட ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஓகே, ஒரு ஈவெண்ட்னா நம்ம இப்படி தான் நடத்தணும். ஸோ ஃபியூச்சரில் அவன் எங்கன்னா வெளில போகிறான்னா அவனுக்கு வந்து புரியுது, ஓகே ஒரு ஈவெண்ட்னா நான் இப்படி நடத்தணும்னு. ஏன்னா நம்ம எங்கள் காலேஜ்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைச்சிருது. ஸோ விஐடி காலேஜுடைய ஃபேக்கல்ட்டிஸ் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய பசங்க வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் இது எதுக்கான கிளாஸ் ரூமாக அமைக்கப்பட்டிருக்குன்றதை சொல்லுங்கள். இது வந்து பவர்டோனிக்ஸ் லேப். இங்கே வந்து அட்வான்ஸான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து எல்லா வோல்டேஜ் சோர்ஸும் இருக்குது. இங்கே வந்து ரிசர்ச் பண்ணதுக்காக எல்லா ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பவர் டூல்ஸ் வந்து இந்த இடத்துல மெயினாக ஸ்கோப் ஆகிட்டு இருக்கிறது DC to DC கன்வெர்ட்டரும் AC to DC கன்வெர்ட்டரும் தான் மெயினாக ஸ்கோப் ஆகிட்டு இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ பசங்க இதன் மூலிமா எவ்வளோ தூரம் பயனடைகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால சொல்கிறேன். நானும் DC to DC கன்வெர்ட்டர்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து DC to DC கன்வெர்ட்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. என்னோட எல்லாமே என் சால்விங்லேருந்து என் காம்பனன்ஸ்லேருந்து எல்லாமே எங்கள் லேபில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் எனக்கு தேவையான காம்பனன்ஸ் என்ன ரேட்டிங் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக முன்னாடியே கொடுத்துட்டு நான் டிசைன் மட்டும் நான் பண்ணிடுவேன். வெளியில் போர்டு மட்டும் எடுத்துப்போம். டிசைனிங் எல்லாமே இங்கே பண்ணுவோம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. திருப்பி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் தேவையோ, எவ்வளோ வேரியபிள் லோட்ஸ் தேவையோ, ஏன்னா லோட் வந்து வேரி பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லோட் வேரி ஆகிறதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 phase சப்ளையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு DC ரெகுலேட்டட் சப்ளை இருக்குது. ஸோ தட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த ரெகுலேட்டட் சப்ளை தானே ஆஃப் ஆகிடும். ஸோ தட் என் போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது சப்ளை வேறு எதையும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி. இப்போ ஒரு பையன் இங்கே ட்ரெயின் ஆயிருக்காரு, அவர் வெளில போயிட்டு இந்த பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருக்காருன்னா என்ன பையன் இப்போ ரீசெண்டாக பிளேஸ் ஆனாரு? பையன் வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகிறது வந்து 15 lakh to 11 lakh per annum பிளேஸ் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அவனுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து நம்ம சிலபஸ் ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக மட்டும் கொடுக்காம அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்ட்டி வந்து PhD ஸ்காலர்னால அவங்க நாலேஜ் எல்லாமே பையனுக்கு வந்து அப்படியே சொல்லி கொடுத்து அவனுக்கு அந்த ஸ்கில் எக்யூப் பண்ணி விடுறாங்க. அதனால மற்ற காலேஜை வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்யூப்டாகவும் ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாகவும் இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ விஐடி காலேஜுடைய ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் டைரக்டர் இருக்கீங்க. ஒரு வருஷமும் விஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயங்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இப்போ டெக்னோ ஈவெண்ட் இன்னும் கிராண்டியராக எங்களால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துடைய ஈவெண்ட் ஏதாவது தீம் இருந்ததா? பசங்க எவ்வளோ தூரம் க்ரூம் ஆயிருக்காங்க? இந்த வருஷம் வந்து 2 விஷயம் மெயினாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஓவரால் பார்ட்டிசிபேஷன் வந்து போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நம்பர் 1. இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து போன டைம் இருந்த விட கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. போன டைம் 10 யூனிவர்சிட்டி, இந்த டைம் ஒரு 15 யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து போன டைம் பார்த்தீங்கன்னா 212 பண்ணியிருந்தோம். இந்த டைம் 256+ ஈவெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வருஷனுடைய மெயின் அடிஷன். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா விஐடியிலேருந்து வெளில போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்குது. வெளியில் போய் பிளேஸ் ஆகிற பசங்களும் நல்ல ஒரு பொசிஷனில் பிளேஸ் ஆகுறாங்க. அப்படி ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒரு ப்ரைடாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் போய் பிளேஸ் ஆனாங்க, இவ்வளோ பேக்கேஜில் போய் செட் ஆனாங்க அப்படின்னா என்ன மாதிரி பசங்க எங்கெங்கெல்லாம் பிளேஸ்? இப்போ எங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா விஐடியை பொறுத்தவரையிலும் எங்கள் வெள்ளூர் அண்ட் சென்னை கேம்பஸில் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 1 crore. 2 ஸ்டூடெண்ட் வந்து 1 crore பேக்கேஜில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அது வந்து எங்கள் வெள்ளூர் கேம்பஸ். இப்போ சென்னை கேம்பஸ்ன்னு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 58 lakhs + கூகுள் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க மெயினாக சொன்னது இந்த மாதிரி டெக்னோ விஐடி மாதிரி ஈவெண்ட்ஸில் நடந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது, அந்த கிளப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கலாக பிளேஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இதில் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. பியாண்ட் த கிளாஸ் ரூம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
ஒரு இந்தியா ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. இந்தியா மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ஜப்பான்ல இருந்து இருக்காங்க, யூஎஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்க்குறேன், வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க இன்னும் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? சார் இப்போ நார்மலாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் கேம்பஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 10+ கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வி ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் அப் டு ஒரு 50 நாடுகளிலிருந்து 60 நாடுகள் வரலும் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டவுன் த லைன் ஒரு 4 இயர்ஸில் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போதைக்கு 10+ கண்ட்ரீஸ்லேருந்து பசங்க படிச்சு. ஏன்னா பொதுவாக பசங்க வந்து இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் போய் படிக்க தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு. அதாவது மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங், அந்த ரேங்கிங்கில் வந்து நாங்கள் ரொம்ப டாப்பில் இருக்கோம். இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆன் பார் வித் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் லெவல் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அந்த காஸ்ட்னு பார்க்குறப்ப இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கம்மி தான். அதனால் அவங்க வெளிநாடுகளுக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு வரப்போ அவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது. அது காரணம் நாங்கள் அதை சேம் கிளைமேட்டை இங்கே கொடுக்குறோம். அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் காஸ்மோபாலிட்டன் அட்மாஸ்பியர் இங்கே இருக்குது. எல்லா லெவல் எக்ஸ்போஷர், டெக்னிக்கல், சாஃப்ட் ஸ்கில், எவ்ரிதிங் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் தம். தட்ஸ் வை பீப்புள் ஆர் கமிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். விஐடியுடைய ப்ரோ வைஸ் சான்சலர் நம்மளோட இருக்காரு, தியாகராஜன் சார். வணக்கம் சார். சார், இப்போது விஐடி காலேஜை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து இங்கே உள்ளே வந்துட்டா போதும், பசங்களுக்கு லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டடி வைஸும் நாலேஜை கொடுத்துறீங்க, பிளேஸ்மெண்ட் வைஸும் பசங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த இயர் விஐடி வந்து எவ்வளோ தூரம் வெல் டெவலப்டாக மாறி இருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் சார்? விஐடி ஒரு வருஷமாக வந்து ஒரு கரிக்குலம்னு பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். புது ப்ரோக்ராம்ஸு ஆரம்பிக்கிறோம்னா அதையும் வந்து நம்ம தொடங்கி பண்ணிக்கிட்டே இருப்போம். மல்டி டிசிப்ளினரி, இன்டர் டிசிப்ளினரி ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் கரிக்குலம் டெவலப்மெண்ட். அதே போல் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வந்து நம்ம ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி டாப் 2% வேர்ல்டு சயின்டிஸ்ட் போகிறாங்க. போன வாட்டி 8 பேர் எங்கள் ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க, இந்த வாட்டி 15 பேர் ஃபேக்கல்ட்டி வர்றாங்க. ஃபண்டட் ப்ராஜெக்ட் வாங்குறதும் வந்து குரோர்ஸில் நம்ம வாங்குகிறோம் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு போட்டால் இப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஹானரபிள் கேபினெட் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி சார் வந்து ஒரு பெரிய ஹாஸ்டல் இனாகரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து ஆக்டிவிட்டி நடந்துட்டாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டெக்னோ ஈவெண்ட் ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு யூனிக்கான தீம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உலகமும் மாறிக்கிட்டே இருக்குன்றதுனால டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு நம்ம ஊரில். ஸோ இந்த வாட்டி டெக்னோ ஈவெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க? நல்ல கேள்வி அது. டெக்னோ விஐடின்றது எங்கள் வைஸ் பிரசிடென்ட் சொல்கிற மாதிரி ஃபார் தி ஸ்டூடெண்ட், பை தி ஸ்டூடெண்ட்ஸ், டு தி ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி அதான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமாக இது 9th எடிஷனு. இந்த வாட்டி வித்தியாசமாக என்ன பண்ணுறோம்னா ஏஐ ஃபார் சஸ்டைனபிலிட்டி, அதுதான் வந்து இந்த வாட்டி தீமு. 250 ஈவெண்ட் மேலே நம்ம நடத்திட்டு இருக்கோம். 25,000 பசங்க மேலே வந்துடுறாங்க. இந்த வாட்டி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியிலேருந்தும் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் பிளேஸ் ஆகிற விதமே ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகுறாங்க. அண்ட் கூடவே இன்னொரு கேள்வியும் நான் சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க, விஐடியை சூஸ் பண்ணிட்டு வராங்க. வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் விஐடியை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் வெளிநாட்டு மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் மோரோவர் பிளேஸ்மெண்ட் பற்றியும் உங்களுடைய கருத்து சார்? இப்போது மற்ற யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற விதானத்தில் நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். கரிக்குலத்துலேயும் லேப்லேயும் வந்து டூயிங் இஸ் லேர்னிங், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நம்ம ஆக்டிவிட்டி நடத்துகிறோம். ஹேக்கத்தான் என்ன, மொபத்தான் என்ன, சால்வத்தான் என்ன, ஐடியாத்தான் என்ன, அந்த மாதிரி நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இரண்டாவது வந்து இன்டர்ன்ஷிப். அவர் படிக்கிற டைம்லேயே வந்து அவன் 6 மாதம் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறவன் வந்து 6 மாதம் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப்பை கொடுக்குறோம். போஸ்ட் கிராஜுவேஷன் தான் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். அப்படியெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது எங்கள் பசங்களை இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க வந்து பிளேஸ்மெண்ட்டில். இந்த வாட்டி பார்த்தா கூகுளில் வந்து 60 லட்சம் ரூபாய் சம்பளம். போன வாட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 crore சம்பளம் போயிருக்கு. பட் இந்த வாட்டி இன்னும் பிளேஸ்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு. நைஸ் சார். ஸோ வெளிநாட்டு மாணவர்களுக்கும் சரி, பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, பசங்களை ஒரு தரத்துக்கு நல்லபடியாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வரக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ்னால் என்ன கொடுப்பீங்க? அது ஒரு நல்ல கேள்வி தான்.
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கும் போது 3 வர்டிக்கல் திங்க் பண்ணணும். ஒன்று வந்து ஒரு வேலையில் செய்கிறோமா, வேலைக்காக சேர்றோமா, இரண்டாவது மேல் படிப்புக்காக சேர்றோமா, மூணாவது வந்து என்டர்பிரினியர்ஷிப்புக்காக சேர்றோமா. அந்த கோல் வந்து கிளியராக இருக்கணும். முதல் அந்த கோல் கிளியராக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க ரெடி ஆகிக்கணும். அப்படி ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கெரியர் பாத் கிடைக்கும். அதை கொடுக்கறதுக்கு எப்பவுமே விஐடி வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார்.